வணக்கம் மக்களே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேம்செல் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் படம் தான், இங்கிலீஷ் படம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்புடு வெர்ஷனும் இருக்கிறதுனால நம்ம ரிவ்யூ போடுறோம். வாங்க படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து அவங்க நாட்டுக்காக இன்னொரு நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலயமா அந்த நாட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது, இவங்கள வந்து பலியாடாக கொடுத்து தான் இந்த நாட்டையே காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் வந்து ட்விஸ்ட்டு. அங்கே போனால் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் ஒன்று இருக்கும். அந்த ட்ராகனோட 3 குட்டி குழந்தை ட்ராகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு அரசர் கொண்டிருப்பார். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்க 3 பெண் குழந்தைங்களை நீங்கள் பலியாடாக கொடுக்கணும், அதை வச்சு தான் உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை தள்ளி விடுவாங்க. அவங்க குடும்பத்தில் ஆல்ரெடி ஒருத்தர் இருந்ததுனால அவங்க ஒருத்தரை தள்ளி விட்டுருப்பாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது அவங்கள தள்ளி விடும் போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது தான் பார்த்திங்கன்னா ஹீரோயினி. அவங்க வந்து தள்ளி விட்டு இந்த ட்ராகன் கிட்டேருந்து தப்பிச்சாங்களா, இல்லை ட்ராகனை கொன்னுட்டு இவங்க உயிரோடு வந்தாங்களா, இல்லை இவங்களை கொண்டுட்டு ட்ராகன் அடுத்த ஆளை சாப்பிட போச்சா, இதுதான் அடுத்த கட்ட படமே. இவங்களும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ போராடி அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அங்கே இன்னும் ஒரு நடக்கும்னா, நிறைய பெண்கள் இந்தமாரி வந்து மாட்டிக்கிட்டாங்க, இங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். இன்னைக்கு அந்த இடத்துல தான் குழப்பமாச்சு. ஏன்னா இப்போ தான் 2வதே சொல்கிறாங்க பெண்ணுன்னு, அடுத்தது 3வது கல்யாணம்னு கிளைமேக்ஸில் வேறு காட்டுறாங்க. ஆனால் நிறைய பெண்கள் அங்கே மாட்டியிருந்தாங்க, ட்ராகன் கையால் இறந்தாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல, அதை பற்றி இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்திங்கன்னா அரச வாரிசுலேருந்து 3 பேரை இது பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. சரி ஓகே, இதையும் தாண்டி நம்ம போகும்போது அவங்க இப்படியே தப்பிக்கிற மாதிரி போய் பார்த்திங்கன்னா திரும்பி ட்ராகன் காட்ட மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இது சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கோம், இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, என்ன பண்ணாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்திங்கன்னா ட்ராகனுக்கும் இவங்களுக்கு சண்டை நடக்கும். ஒரு ட்ராகன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? ஆனால் ஜெயிக்கணுன்னா மூளையை பயன்படுத்தணும் அப்படின்றது இந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருக்காங்களே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னமோ போராடுவாங்க. ஆனால் அந்த ட்ராகன்கிட்டையும் சொல்ல முயற்சியும் பண்ணுவாங்க, நான் வந்து அரச வாரிசு கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த ட்ராகன் நம்பாது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ட்ராகனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதில் வந்து ட்ராகனை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இவங்க கொல்ல மாட்டாங்க, நான் வந்து அரச வாரிசு கிடையாது, என்னையும் ஏமாற்றிட்டாங்க உன்னையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் போய் பேசி அந்த ட்ராகனையும் காப்பாற்றி வந்து யார் ஏமாத்தினாங்களோ அந்த நாட்டையே அழிச்சிட்டு போயிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ செகண்டில் இதை பண்ணிட முடியுமான்னு தோணும். ஆனால் அவங்க இருக்கிற அந்த கோவத்துக்கு அதை தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த நாட்டையை கொளுத்திட்டு அவங்க ஊரை தேடி கிளம்பி போயினே இருப்பாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெண் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அதனால தான் இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டேம்செல்னு வச்சுருக்காங்க. டேம்செல்னால் பெண் அப்படின்ற அர்த்தமாம். அதனால தான் இந்த பேரும் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.